ஹாய் மக்களே, வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கிறது கௌதம் எனும் நான் மோட்டோ மாஸ்டர். ஓகே, நம்ம ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று கொடுத்துருந்தோம் இல்லையா? இந்த மாதிரி நம்ம ராஜாவுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணும். எப்படி ராஜா ஒத்துக்க மாட்டார், அதனால் நம்மளே நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இது நான் தனியாக பண்ண போகிறது இல்லைன்றது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம எல்லாம் சேர்ந்து தான் பண்ண போகிறோம். அண்டு இதில் நான் எதிர்பார்த்தது ஒரு 200 பேர், 100லேருந்து 200 பேர் ஜாயின் பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500 பேருக்கு மேலே ஜாயின் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ. ஓகே, முக்கியமாக உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். எங்கள் கூட இணையத்தில் ரொம்ப சந்தோஷம். இன்னும் கொஞ்ச நாளில் உங்களுக்கு அடுத்தக்கட்ட அப்டேட்ஸ் அந்த குரூப்பில் கொடுப்போம். இன்னும் நான் ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் டீம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இன்னும் அந்த குரூப் பேசுறதுக்கு அலோவ் பண்ண ஆரம்பிக்கல. இப்போதைக்கு வெறும் ஜாயினிங்ஸ் மட்டும்தான் போய்கிட்டு இருக்கு. அண்ட் அது சும்மா வெல்கம் பண்ணுறதுக்கு மட்டும்தான், அங்கேருந்து ஃபில்டர் பண்ணுவோம் தனியாக. ஓகே, ஸோ அதனால் ஜாயின் பண்ணாதவங்க கீழே லிங்க் இருக்குது, மறக்காமல் லிங்க்கு கிளிக் பண்ணி அந்த டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறேங்க. ஒன்லி myv3 மெம்பர்ஸ் மட்டும் அலவுட். ஓகேவா? ஸோ அந்த வீடியோக்கு கீழே வந்த கமெண்ட்ஸில் இருக்க ஒரு சில விஷயங்களை நான் கிளாரிட்டி கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன். அது என்னோட கடமை, ஏன்னா அது என்னோட வீடியோ. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாம் நம்ம போராடணும், கம்பெனிக்கு எம்டிக்கு சப்போர்ட்டாக போராடணும்னு சொன்னால் போராட்டம் பண்ண போகிறோம், கூட்டம் கூடணும் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டீங்க. இல்லை 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 அதை நம்ம பண்ண போகிறது கிடையாது. கம்பெனிக்கு எதிராக நம்ம கூட்டம் கூட போகிறது கிடையாது. அதாவது கம்பெனிக்கு ஆதரவாக கூட கூட்டம் கூட போகிறது கிடையாது. ஓகே, நம்ம எல்லாரும் மெம்பர்ஸ், நம்ம எது பண்ணாலும் சட்டப்படி பண்ணணும். அதனால் நம்ம இங்கே கூட்டம் கூட போகிறது கிடையவே கிடையாது. ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கங்க. லீகலாக தான் பண்ணணும். இந்த கூட்டம் கூடத்தில் இருக்க சிக்கல் தாண்டி நம்ம கூட்டம் கூடுறோன்றப்போ எம்டிக்கு அது ஆப்பா மாறிடுமா? ஓகே, அன்ரெஜிஸ்டர்டாக நம்ம எது பண்ணாலும் சட்டத்துக்கு புறம்பாக நம்ம கூட்டம் கொடுத்து எல்லாமே எம்டிக்கு ஆபத்து. ஸோ அதனால் அவரோட பெயில் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ அதனால் நம்ம அந்த விஷயங்கள் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் கம்பெனியை டிலே பண்ணுறதுக்காக நம்ம எந்த விஷயமும் பண்ண மாட்டோம். சீக்கிரம் வர வைக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது மட்டும்தான் நம்ம பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதனால் கூட்டம் கூடுறத தடுத்துருங்க. நம்ம ஒன்று சேர போகிறோம். மேபி ஒரு ஆடிட்டோரியம் புக் பண்ணலாம். அந்த ஆடிட்டோரியத்தில் நம்ம எல்லாரும் ஒன்று சேரலாம். ஓகே, ப்ரெஸ் மீட் என்ன ஆர்கனைஸ் பண்ணால் அங்கே பண்ணலாம். அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்லிக்கிறேன். சத்தியமாக எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கையே இல்லை. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னென்ன போய் புழுவீங்களோ அதே தான் இப்பயும் புழுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் கம்பெனி எங்களுக்கு ஏமாத்தலை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம். கம்பெனி திரும்ப வந்ததுன்னா நாங்கள் இன்னும் நல்லா இருப்போம் தான் இப்பயும் பேசிக்கிட்டு இருக்கோம். சரியா? அதை மட்டும் ப்ரெஸ் மீடியா புரிஞ்சுக்கிங்க. வேடிக்கை பார்க்குற நீங்களும் புரிஞ்சுக்கிங்க. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்கல்ல நம்மளை, அவங்களும் புரிஞ்சுக்கிட்டோம். எங்கள் கம்பெனி வரும், எங்களுக்கு எல்லாருமே திரும்ப தரும் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கோம். வரலைன்னா வர வைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ப்ரொசீஜர்ஸை தான் நம்ம பண்ண போகிறோம். கூட்டம் கூடுவோம், ஆனால் சட்டவிரோதமாக கிடையாது. சட்டப்படி கூடுவோம். யாரோ ஒருத்தன் எப்பயோ நம்ம கூட்டம் கூடுனால தான் இவ்வளோ பிரச்சனை வந்ததுன்னு சொல்லி பேசுனதை வச்சு நம்பி 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 நம்ம ஏமாந்து போய் திரும்ப நம்ம யாரும் ஒன்று சேர விடாமல் பார்த்துக்கிட்டாங்க. பார்த்தீங்களா? ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்குலாம். நம்ம திரும்ப ஒன்று சேர்ந்தா அவங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியும். நம்ம தனிப்பட்ட முறையில் நம்ம இங்கே இல்லை அப்படின்றத நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாரோட கமெண்ட்ஸும் நான் ஏற்றுக்கிறேன். அண்ட் டிஸ்கஷன்ஸ் ஓப்பன் பண்ணும்போது டிஸ்கஷனில் வாய்ஸில் தான் பேசணும். மெசேஜ் போட்டு கமெண்ட் போகிறதுலாம் இங்கே சீனே கிடையாது. வாய்ஸில் பேசி நீ மெம்பர் தான் உறுதிப்படுத்தணும். இதில் குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோடு தான் நான் உள்ளே சேர்ப்பேன். அது எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கங்க. வெல்கம் குரூப்பில் யார் வேணால் சேர்ந்துக்கலாம். ஆனால் அதுக்கு அடுத்து ஃபில்ட்ரு பண்ணுறோம். பார்த்தீங்களா? அங்கே தெளிவாக உண்மையாக மெம்பராக இருக்கவங்க மட்டும்தான் இருக்க முடியும். ஸோ தயவு செய்து உங்களோட myv3 டேஷ்போர்டை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுக்கங்க. கம்பல்சரியாக கேட்பேன். ஓகே, myv3 டேஷ்போர்டை தேடி கண்டுபிடிச்சி எடுத்து வச்சுக்கங்க. நம்மளுக்கு தேவை. கூட்டம் கூடுனா என்னென்ன பிரச்சனை வரும்ன்றதை நம்ம பார்த்தோம் இல்லையா? லீகலாக பண்ணால் நம்மளுக்கு என்னென்ன நல்லது இருக்குன்னு தெரிஞ்சுக்கிங்க. நம்ம நம்மளோட பவர் என்னன்னு காட்டணும். மக்களோட சக்தி, மக்கள் எத்தனை பேர் வெயிட் பண்ணுறாங்கன்றது திரும்ப பேசப்படணும். இது நம்மளோட டார்கெட். ஓகே, நம்ம இன்னும் காத்துக்கிட்டு இருக்கோம், நம்பிக்கையோடு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத ஓப்பனாக சொல்ல வேண்டிய டைம் இது. இதை விட்டால் நம்மளுக்கு இன்னும் டைம் போகும். இன்னும் 3 மாதத்தில் கம்பெனி வரும் கூட சொல்கிறாங்க. ஓகே, நம்பிக்கை இல்லைப்பா. ஏற்கனவே 1.5 வருஷமாக இதே கதை தான் சொல்லி இழுத்துன்னு வந்தாங்க. ஸோ என் நம்பிக்கை இல்லை. இது நான் மட்டும் சொல்லலை. எங்களுக்கு கீழே ஏற்கனவே ஒரு 100 பேருக்கு மேலே இருக்காங்க. அது இல்லாமல் 2-3 சேனல்ஸ் வச்சுருக்கோம் நம்ம. ஸோ அதிலிருந்தும் இன்ஃபர்மேஷன் இதுதான். ஓப்பன் ஆகலாம், ஓப்பன் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே அப்படின்னு சொன்னால் இதுக்கப்புறம் கொஞ்சம் பொறுமை காக்கிறது கஷ்டம். நான் புரட்சி பண்ணுறேன், போராட்டம் பண்ணுறேன் அப்படின்லாம் குதிக்கலை. நான் மக்களுக்கு என்ன தேவையோ அதை திரும்ப கொண்டு வரதுக்கான முயற்சி பண்ணுறேன். அவ்வளவுதான்.
இதில் நானும் எனக்கு ஒரு செல்ஃபாக சொல்லணும்னா, நானும் வந்துட்டு சுயநலவாதி தான்ப்பா. இந்த கம்பெனி வந்தால் நான் நல்லா இருப்பேன், இந்த கம்பெனி வரலன்னா எனக்கு வந்துட்டு இதே நிலைமை நீடிக்கும். இந்த கம்பெனி வந்தே ஆகணுன்றது என் நிலைமை. நான் வந்து பாதிக்கலாம் படல, என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும், நான் பாதிக்கலாம் படல. உங்களில் பல பேர் பாதிக்கப்பட்டதான் வேணால் நினச்சிட்டு இருக்கலாம், இல்லை கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களாம் கூட இருக்கலாம். ஆனால் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட கதை முடிஞ்சிச்சு, நீங்கள் வந்து போயிடுங்க. கம்பெனி எப்படி திரும்ப கொண்டு வரணும், எங்களுக்கு வாழ்நாள் வருமானம் வேணுன்றதுக்காக மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு என்னென்ன பண்ணலான்ற ஐடியாஸோடு வாங்க. மீட்டிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம், டெலகிராம் அந்த குரூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களோட ஐடியாஸை ஓப்பனாக எங்ககிட்ட பேசுங்க. நாங்கள் ஏற்கனவே நிறைய பேர் ஜாயினில் இருக்கோம். ஸோ எங்ககிட்ட பேசுங்க. யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. நம்ம தான் இங்கே வந்துட்டு என்ன செய்யணும்னு முடிவு பண்ணணும். இதுக்கப்புறம் மீடியாவில் என்ன பேசணுன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். ஊரில் பேசுகிறவங்களாம் கண்டுக்காதீங்க, ஓகேவா? நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பாக மீட்டு கொண்டு வரதுக்கு என்ன பண்ணணுமோ அதுக்கான வழியை நம்ம ஏற்பாடு பண்ணுறோம். அதை நம்ம அங்கே டிஸ்கஸ் பண்ணுவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். யூடியூப்பில் சொல்லவே மாட்டேன், மறந்துடாதீங்க. வந்து கேட்டு 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. மெம்பராக இல்லையா, உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைன்றதான் என் கேள்வி. மெம்பராக இல்லாமல் வேடிக்கை பார்க்குறவங்களுக்குலாம் ஒரே விஷயம், நீ ஏன் இதை தேவையில்லாமல் 1.5 வருஷமாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்க? உனக்கு ஆதாயம் இல்லாமல் தானே ஃபாலோ பண்ணுற, இல்லை ஆதாயம் இருக்கா? இந்த கேள்விக்கு நீ பதிலை வந்துட்டு கமெண்ட்ஸில் போட்டுக்க. இல்லை நாங்கள் வயிறு எறியத்து உனக்கு பார்க்க சந்தோஷமாக இருக்குன்னா பார்த்து சிரிச்சிக்க, எனக்கு கவலை இல்லை. ஓகே சார், எங்கள் வயிறு எறியத்தை நாங்கள் எப்படி தணிக்கணுமோ அதை தணிச்சுப்போம். பார்த்துட்டு நாங்கள் நல்லா இருக்கிறத பார்த்து நீ திரும்ப வயிறு எறிவே, எங்கள் கம்பெனி வரதை பார்த்து நீங்களாம் வந்துட்டு சதறுவீங்க. அது மட்டும்தான் எங்களால் சொல்ல முடியும். அதுக்கு என்ன முயற்சி பண்ணுமோ அதை நாங்கள் பண்ணுவோம். தனியாக பண்ண மாட்டோம், இதுக்கப்புறம் ஒன்றா தான் பண்ணுவோம். சரி மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். நான் இப்பயும் சொல்ல வரது, ஃப்ரீயாக எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்காது, ஃப்ரீயாக எந்த இதுவும் நடக்காது. நம்ம ஒன்று சேர்ந்து பண்ண போகிறோன்னா கொஞ்சம் செலவாகும், பார்த்துக்குங்க. லீகலாக பண்ணணும்னா எதுக்கு எவ்வளோ செலவாக இருக்குன்றது இருக்குது, அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து பண்ணுறோம். எல்லாத்தையும் நான் டெலகிராமில் சொல்கிறேன். யூடியூப்பில் போட்டு QR கோட் போட்டு இவ்வளோ காசு அனுப்புங்கன்னு சத்தியமாக நான் கேட்க போகிறது கிடையாது மக்களே, ஓகேவா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸை ஓரிரு நாட்களில் தெரிவிக்கிறேன். இந்த வீடியோ மறக்காமல் உங்களோட எல்லா மைவி3 மெம்பர்ஸ்க்கும், உங்களோட டவுன்லைன்ஸ், அப்லைன், அதுக்கு மேலே இருக்க அப்லைன், உங்களுக்கு டவுன்லைனுக்கு கீழே இருக்க டவுன்லைன் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களை கேள்வி கேட்குறாங்கன்னா, உங்ககிட்ட காசு கேட்குறாங்களா, அதுக்கு என்ன பதிலோ வந்துட்டு அதையும் சேர்த்து நம்ம பேசுவோம், சரியா? நம்ம நம்பி நம்ம எப்படி சொல்கிறது, கம்பெனி வந்து என்ன ரூல்ஸ் போட்டிருக்கு, என்ன டீட்டெயில் எல்லாமே வந்துட்டு அந்த வீடியோலேயே உங்களோட சுய விருப்பத்தோடு சேரணும்னு சொன்னதுக்கு அப்புறமும் வந்துட்டு உங்ககிட்ட காசு கேட்குறது தப்பான விஷயம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. அப்புறம் அப்ளைனாக இருந்துட்டு நான் நிறைய சம்பாதிச்சிட்டேன்னு சொல்லிட்டு இன்னும் நவுந்து போயிருப்பீங்க இல்லையா, நீங்களாம் எதுக்கியா? இங்கே இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுருக்கோம், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம்ல. இதுக்கப்புறமாச்சு கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாது, நான் யாரை பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியல, இருந்தாலும் பரவாயில்ல. கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு எப்படி கம்பெனி மீட்டு கொண்டு வரதுன்னு மட்டும் பாருங்கள். இந்தியாவிலேயே டைரக்ட் செல்லிங் பிஸ்னஸில் டாப்பில் வரும்னு ஒரு கம்பெனி நான் இப்போ நம்புறேன்னா அது இந்த ஒரு கம்பெனி மட்டும்தான். வந்தால் டாப்பில் வந்துடுவோம், ஓகே? அது மட்டும் ஷோர். சரி மக்களே, மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில். அது இருக்கும், போயிட்டு வரேன்.